ஹோய் ஹாய் 안녕하세요. இன்றைக்கி என்ன புலம்பல் இன்றைக்கி என்ன புலம்பல்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் இந்த கான்செப்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வச்சுருக்காங்க. பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ணால் தான் அந்த பொண்ணுங்களுக்கான மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. நானும் நிறைய இடத்துல இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்லேயும் அப்படி சொல்லுவாங்க. சில டைம் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வந்து நமக்கானது எல்லாத்தையும் பண்ணிக்குவோம். இதுவே இப்போ வந்து நம்ம மேரேஜ் சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ வந்தால் அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அப்போ பார்க்கும்போது நீயும் கல்யாணம் பண்ணு, அப்போ தான் உனக்கும் அந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்ற இது இருக்கும். அப்புறம் நம்ம படித்த படிப்பு, நம்ம செய்கிற வேலை, இதுக்கெல்லாம் தாண்டி அந்த கல்யாணன்ற ஒன்று பண்ணால் தான் அது அது ஏதோ ஸ்டேட்டஸ் அப்கிரேட் மாதிரி அந்த லெவலில் வச்சுருக்காங்க. இதை வந்து நான் பெரியவங்க மட்டும்னு இல்லை, ஃபேமிலிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு சொந்தக்காரங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டில் ஃபங்க்ஷன்னா வீட்டுக்கு வருவாங்க, எல்லோரையும் கூப்பிடுவாங்க. அது 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 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணலைன்னா மட்டும்தான் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பசங்க இருக்காங்க எங்கள் வீட்லேயும், அவங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறவங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களாம் இன்வைட் பண்ணுவாங்க, பசங்களாம் இன்வைட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு கேரக்டர் இருப்போம், நம்மளை மட்டும் அப்படியே தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. என்றாது என்ன நடக்குது அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஏதோ நம்மளை மட்டும் அப்படியே ஒரு ஒரு தனி ஜோன்லேயே வச்சுருக்காங்க. கேட்டால் ஒரே ரீசன், கல்யாணம் பண்ணி எல்லாம் வந்து மரியாதை கிடைக்கும். இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கூட இதை நிறைய பார்த்தேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப வெரி லாங் டைம் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெரி வெரி லாங் டைம், மேபி சின்ஸ் ஐ வாஸ் 3-4 அந்த இதுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஷி வாஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ த சேம் ஃபேஸ் ஆஸ் மீ. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ வந்து அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இது காமன் தானே, எல்லாருமே கல்யாணம்னா உடனே எல்லாம் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஃப்ரெண்டும் அதே மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, நம்ம எப்போவுமே கேட்குறதானே, பழகி போச்சு அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்கோம். எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் ஒரு டோன் சேஞ்சோட ஒரு ப்ரொஃபைலை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க, ஒரு லெவலுக்கு அவன் ஓகே தான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொலை அப்படின்ற ஒரு டோன் சேஞ்சோட. நான் கொஞ்சம் இதுவாக சொல்கிறேன், அவங்களோட டோன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஹார்ஷாக, ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நான் அதை அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. சொன்னாலும் என்ன ஆக போகுது, தேவையில்லாமல் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதனால் நம்ம எதுவும் பெருசாக சொல்லிக்கல. அப்புறம் இதே மாதிரி இவங்க வந்து ஒரு கொலீக்னு வச்சுக்கலாமே, அவங்களும் இதே மாதிரி தான் சேம் சுச்சுவேஷனில் இருந்தோம். அப்போ வந்து நிறைய பேசுவோம். அரேஞ்ச் மேரேஜ்னாலே இந்த ப்ராசஸ்லாம் எவ்வளோ எக்ஸாஸ்டிங்காக இருக்கும் சொல்லிட்டு அப்படியே இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அதை பற்றிலாம் நிறைய பேசுவோம், புலம்புவோம், ஷேர் பண்ணிக்குவோம், அதெல்லாம் உண்டு. அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகி பிஸியாக ஆகிட்டாங்க, பெருசாக கான்டாக்டில் இல்லை, அப்படியே போச்சு. அப்புறம் சடனாக ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சரி சீக்கிரம் தான் கல்யாணம் பண்ணி தொலையேன், இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பேன், ஏஜ் ஆகிட்டே போகுதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்கடா நடக்குதுங்க? என்னடா இத்தனை நாள் கூடவே தான் இருந்தீங்க, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு கல்யாணம் ஆனோடனே டோன் சேஞ்செலாம் மாறுது. நம்மளையே ஒரு ஸ்டெப்பு கீழே பார்க்குறாங்க. டோன் சேஞ்சு கூட விடுங்க, அது என்ன நம்மள கொஞ்சம் அவங்க ஏதோ பெரிய சாதனை படைச்சா மாதிரியும், நம்ம எதுவுமே பண்ணாது, நம்ம ஒரு ஃபெயிலியர் மாதிரியும் ஒரு ஃபீலிங் கொடுக்குறாங்கல்ல. அதுதான் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. மேபி இப்படி தான் இந்த வேர்ல்டோ ஃபுல்லாமே அப்படின்னு தோணுது. அப்புறம் வந்து ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அதனால் அவாய்ட் பண்ண முடியல, போயே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன். சரி போயாச்சு. நின்றுக்கிட்டு இருக்கோம் லைனில், ரிசப்ஷன் லைனில். நல்ல வேலை அந்த சீன் நடக்கும்போது எங்கள் பேரண்ட்ஸ் கூட இல்லை. இருந்திருந்தால் அன்றைக்கி ஏன் சோழியை முடிச்சிருப்பாங்க, ஒரு பிரளயமே நடத்தியிருப்பாங்க. என்னைய வச்சு நம்மளை வச்சு செஞ்சுருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேசியே சோழியை முடிச்சிருப்பேங்க. ஒரு சீனுக்கு வருவோம். அவங்க வந்து எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க. என்னை பார்த்துட்டு என்னை கை காமிச்சு இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தான் ரொம்ப வருஷமாக பார்க்குறாங்க, ஆனால் பாவம் எதுவும் அமையலை.
இல்லை நான் கேட்டேனா? என்னைய பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டேனா? இல்லை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா என் லைஃப்பில் நடக்கிறத பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேனா? இல்லை உங்ககிட்ட வந்து நான் புலம்புனேனா? நான் பாவம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு. ஏன் ஏங்க ரிசப்ஷனுக்கு வந்தோமா, மொய் காசை கொடுத்தோமா, ஃபோட்டோ எடுத்தோமா, வந்த வேலையை பார்த்தோமா, கிளம்புனோமான்னு இருக்கணும்ல. ஏன் இந்த வேலை? அதுவும் நம்மளை கை காமிச்சு நம்ம பின்னாடியே நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை சொல்கிறோம்ல. அந்த பேசிக் மேட்னஸ் எப்போங்க நம்ம மக்களுக்கு கற்றுக்குவாங்கன்னு எனக்கு எனக்கு ஐடியாவே இல்லைங்க. வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. சில விஷயம் நம்ம மக்கள்லாம் மாற்றவே முடியாது, அவ்வளோதான். நம்ம நம்ம பேரண்ட்ஸையும் மாற்ற முடியல, நம்ம கூட பிறந்தவங்களையும் நம்மளால் மாற்ற முடியல. நம்ம எப்படி ஒரு தேர்ட் பர்சனை போய் வாய்ப்பே இல்லை. சரி இதெல்லாம் இப்போ எதுக்கு இங்கே வந்து புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது, எங்கே சொல்கிறது, யார் கூட ஷேர் பண்ணுறதுனே புரியல. கூட ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேறு மாதிரி மாறிடுறாங்க. சரி டைரியாவது எழுதி தொலைய வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்து புலம்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பண்ணேன் ஒரு வருடங்கள், ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி. நம்ம குடும்பத்தில் ப்ரைவசிக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாது. அப்புறம் அதெல்லாம் கிழிச்சு போட்டு டிஸ்ட்ராய் பண்ணி அதான் இங்கே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். சரி இது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. தெரிய வரும்போது இது ரொம்ப பழசாயிடும்னு நினைக்கிறேன். அன்யா.